See, today we are going to revise fifth unit. In the fifth unit, we are going to see about rule-based learning. Actually, in our first unit, we have seen how to design a learning problem, learning system, and then in the second chapter, we have seen concept learning. In the concept learning, we have seen finders algorithm, version spaces, candidate elimination algorithm, then how hypotheses are formed from the training examples, and using this hypothesis, we can predict the output for the given problem. Right, so this is what we have seen in the concept learning. Then using the same concept, we have used a decision tree for learning, then artificial neural network for learning. In the artificial neural network, first we have seen we have used perceptron for training, and then for a complex problems, perceptrons will not be useful. So we have gone for multi-layer networks and back propagation algorithm also we have seen. Then Bayesian learnings also we have seen. Then genetic algorithm we have seen. So in this chapter we are going to see the rule-based learning, right? So here in colloquial I can say that instead of framing the hypothesis, here you can frame rules, right? அப்படியே ஹைபாத்தசிஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ரூல்ஸை நினச்சிக்கோங்க. ஹவு ரூல்ஸ் ஆர் framed, and using these rules we are going to predict the solution for the next given data. So there are rules. So in the rules, actually rules அப்படின்னு சொன்னோடனேயே என்ன இருக்கும் அப்படின்னா if then. ஓகே, ஸோ இஃப்ல வந்து ப்ரீ கண்டிஷன் இருக்கும், தென் வந்து போஸ்ட் கண்டிஷன். இந்த இஃப்ல ப்ரீ கண்டிஷன் நம்ம சொல்கிறது, இஃப் யூ குட் ரீகால் கரெக்ட்லி, நம்மளோட ஆட்ரிபியூட்ஸோட வேல்யூஸ் இங்கே போடுறது. அந்த தென்ல வர்றது வந்து நம்மளோட டார்கெட் கான்செப்ட், ரைட்? நம்மளோட அவுட்புட் என்னவோ அதான். ஸோ இந்த இதில் டெர்மினாலஜி வாட் தே வில் யூஸ் இஸ் இஃப் வந்து இஃப்ல உள்ளது ப்ரீ கண்டிஷன் அண்ட் தென்ல உள்ளது வந்து போஸ்ட் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம பழைய கேஸ், இஃப் யூ ரீகால் அவர் அந்த வெதர் தி பிளேயர் த பாய் வில் கோ ஃபார் play or play tennis, if we take that example, if the outcast is humidity, then he play tennis, yes, right? So இது if போட்டு அந்த attribute போட்டு அந்த attribute-குரிய வேல்யூ போட்டுட்டு தென் போட்டு if play tennis or not, right? So the normally இந்த தென்ல உள்ளது உன்னோட டார்கெட் கான்செப்ட். The target concept may be either yes or no, right? So this is the rules. நம்மளோட ஹைபாத்தசிஸில் என்ன எழுதுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹைபாத்தசிஸ் அந்த டைமில் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு அவுட்காஸ்ட் சன்னி, விண்ட் ஸ்ட்ராங், அந்த மாதிரி போட்டு அதுக்குரிய ப்ரெடிக்ஷன் அவுட்புட் என்னன்றதை போட்டிருப்போம். இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் தி ஹைபாத்தசிஸ், ஹியர் வி ஆர் ரைட்டிங் தி ரூல்ஸ். த ரூல்ஸ் ஆர் ரிட்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப் அண்ட் தென், ரைட்? ஸோ இது மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ த ரூல்ஸ் கேன் பி டிரைவ்டு ஃப்ரம் தி அதர் ரெப்ரசன்டேஷன்ஸ். நார்மலி இந்த ரூல்ஸ் வந்து நம்ம டெசிஷன் ட்ரீஸ் மாதிரி உள்ள பழைய மெத்தடாலஜிலிருந்தும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஆல்சோ வி கேன் டைரக்ட்லி ஃப்ரேம். பட் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து டைரெக்டாக எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக வந்து இந்த யூனிட்லேயே நம்ம வந்து இன்னொரு 2 டைப் ஆஃப் ரூல் லேர்னிங் பார்ப்போம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரூல் லேர்னிங், அனதர் ஒன் இஸ் தி ப்ரொபோசிஷனல் ரூல் லேர்னிங். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரூல் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், விச் யூசஸ் வேரியபிள்ஸ். இப்போதைக்கு நீங்கள் பிளாண்டாக நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பட் அது வரும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் வித் த எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரூல்ஸ் யூசஸ் வேரியபிள்ஸ். ப்ரொபோஷனல் ரூல்ஸ் வந்து வேரியபிள்ஸ் இருக்காது, அப்படியே அந்த கான்ஸ்டண்ட்டாக அப்படியே யூஸ் பண்ணும், ரைட்? இது இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நாம் பார்த்த எல்லா கான்செப்ட்ஸுமே ப்ரொபோசிஷனல் அல்காரிதம், ப்ரொபோஷனல் லேர்னிங் மெத்தடாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் யூனிட் வந்து ரூல் பேஸ்ட் லேர்னிங்லையும் நம்ம வந்து ப்ரொபோஷனல் ரூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஏற்கனவே போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி தெர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஆஃப் ரூல் லேர்னிங். ஒன்று வந்து ஃப்ரம் தி டெசிஷன் ட்ரீ அண்ட் தென் வி வில் கன்வெர்ட் தி டெசிஷன் ட்ரீ இன்டு ரூல்ஸ். அனதர் ஒன் இஸ் தி டைரக்ட் மெத்தட். இன் திஸ் மெத்தட் இன் அவர் சிலபஸ் வி ஆர் கோயிங் டு சி தி சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதம், ரைட்? இந்த சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதத்தில் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, வி ஆர் லேர்னிங் ஒன் ரூல் அட் அ டைம்,
ஒரு 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 இட்டரேஷனில் we are going to learn only one rule, but the performance measure is high accuracy and any coverage, right? accuracy and coverageனா என்ன அப்படின்னா, accuracy அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம அந்த ரூலை ஃப்ரேம் பண்ணுறதுக்குரிய பாசிட்டிவிட்டி ஹையாக இருக்குங்கிறது தான் அக்யூரசி. கவரேஜ்னா அதில் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது தான் கவரேஜ். அக்யூரசிங்கிறது எவ்வளோ கரெக்டான வேல்யூஸ் வந்து அந்த ரூல் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது அக்யூரசி. கவரேஜ்ங்கிறது எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் அந்த ரூல் வந்து கவர் பண்ணியிருக்குங்கிறது, ரைட்? ஸோ இங்கே வந்து சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதம் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதத்தில் we are making use of the learn one rule concept. In the learn one rule concept means at a time it will learn, but at single iteration it will learn only one rule with the high accuracy and any coverage, right? Coverage வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், it doesn't bother about the coverage. Then after the first iteration framing the one rule, then remove the positive examples covered by the rule. அந்த ரூல் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அது எந்தெந்த பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு அந்த ரூல் கவர் பண்ணியிருந்துச்சோ, அந்த ரூல் வந்து யூஸ் பண்ணியிருந்துச்சோ, அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். தென் we are repeating the same process. We are going to frame another one rule with high accuracy and any coverage, and அந்த ரூல் வந்து எத்தனை பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸை கவர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் திருப்பி ரிமூவ் பண்ணிடுறோம். இப்படியே வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வரோம் till we don't have any single positive examples in our set, right? நம்மளோட ட்ரைனிங் எக்ஸாம்பிளில் பாசிட்டிவ் எக்ஸாம்பிளே இல்லாத அளவுக்கு we have to frame rule. தென் அப்போ என்ன ஆயிரும், கடைசியாக வந்து மீதி இருக்கிற கடைசி ரூல் என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் இல்லைன்னா என்ன அவுட்புட் வந்து, அதாவது இஃப் தென் தான் போட போகிறோம். ரூலில் வந்து என்ன போட போகிறோம், இஃப் தென் தான் போட போகிறோம். கடைசியாக வந்து என்ன பண்ணிடுவோம், எல்லா பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன, இஃப் this தென் நெகட்டிவ், ரைட்? he doesn't play game. ஓகே, இதுதான் வந்து சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதத்தோட கான்செப்ட். Okay, in the propositional rules and first order rules, I'll come again for this slide, right? Again the same thing one. First let us see what is our sequential covering algorithm, and I'll explain it step by step, and then I'll come to the first order rule and the propositional rule, right? You just understand that நம்ம sequential covering algorithm, நம்ம decision tree எல்லாமே propositional rule மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் propositional ரூல்ஸ்க்கு வந்து இந்த அல்காரிதம் என்ன ரூலில் ஃபாலோ பண்ணுதுன்னு கேட்டால் எம்சிக்யூவில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? ஸோ எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாம் including the sequential covering algorithm வந்து propositional rules தான் ஃபாலோ பண்ணுது. propositional rules makes use of constant only, doesn't consider the variables, right? இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. So sequential covering algorithm is one of the rule based classification methodology. Okay, இந்த rule based classification methodologyல இந்த sequential covering algorithm is the direct method. நான் சொல்லியிருக்கேன் rule based classification ரெண்டு மெத்தட், ஒன்று வந்து டைரக்ட், இன்னொன்று வந்து இன்டைரக்ட். இன்டைரக்ட்ங்கிறது டெசிஷன் ட்ரீலேருந்து நம்ம ரூல்ஸ் கொண்டு வர்றது. இப்போ நம்ம அதை பற்றியே பார்க்க போகிறதில்ல, டைரக்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். டைரக்ட் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சிலபஸில் உள்ளது, நம்ம புக்கில் உள்ளது சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதம், ரைட்? இந்த சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், என்ன இது வந்து அந்த கவரிங் அல்காரத்தோட அந்த ஃபங்க்ஷன் சீக்வென்ஷியல் கவரிங் விச் கெட்ஸ் த இன்புட்ஸ் ஆஃப் டார்கெட் ஆட்ரிபியூட். டார்கெட் ஆட்ரிபியூட்டுங்கிறதா உன்னோட அவுட்காஸ்டா, விண்டா, அந்த ஹார்ட்னது, அதெல்லாம் உள்ளது தான் டார்கெட் ஆட்ரிபியூட், ரைட்? சாரி, டார்கெட் ஆட்ரிபியூட்டுங்கிறது நம்மளோட டார்கெட் கான்செப்ட். அதுக்கடுத்து ஆட்ரிபியூட்ஸுங்கிறதா நம்மளோட யூஸ்வலாக உள்ள அந்த பேராமீட்டர்ஸ், ரைட்? அந்த அவுட்காஸ்ட்டு, விண்டு, இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். தென் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், தென் நாம் என்ன த்ரெஷோல்டு வச்சுக்க போகிறோம், எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு. இதை பொறுத்தவரை பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு என்ட்ரோபி வச்சுக்குவோம், ரைட்டா? அது பின்னாடி என்னங்கிறத பார்ப்போம், ரைட்டா? ஸோ இது நாளையும் இன்புட்டாக வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூல் வந்து எம்டி ரூலாக இருக்குது. லேர்ன் ரூலில் வந்து ஃபஸ்ட் ரூல் வந்து எம்டி ரூல், எதுவுமே இல்லை, ரைட்? தென் ஃபஸ்ட்டு ஒரு ரூலை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் யூஸிங் தி மெத்தட் ஆஃப் லேர்ன் ஒன் ரூல் மெத்தட். இது வந்து சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதம் இன்னரேட் த லேர்ன் ஒன் ரூல் மெத்தட். இந்த லேர்ன் ஒன் ரூல் மெத்தடுங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்னேன், இது வந்து அட் அ டைம் ஒரு ரூல் மட்டும்தான் லேர்ன் பண்ணும். இந்த லேர்ன் ஒன் ரூல் மெத்தடுக்கு நம்ம இன்புட் என்ன பண்ண போகிறோம், அகெயின் வி ஆர் கிவிங் இன்புட் ஆஃப் டார்கெட் ஆட்ரிபியூட், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறோம், ரைட்? ஸோ இதில் வந்து we are giving target attributes and target attribute is nothing but our target concept. நம்ம செகண்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் பார்த்தா டார்கெட் கான்செப்ட் தான். பிளேயிங் டென்னிஸ் ஆர் நாட், ரைட்? இந்த மெயில் இஸ் ஸ்பேம் ஆர் நாட், அதான் டார்கெட் கான்செப்ட், ரைட்? ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், எத்தனை எக்ஸாம்பிள்ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை இன்புட்டை கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வைல் பெர்ஃபார்மன்ஸ்
ரைட். பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரூல் கமா எக்ஸாம்பிள்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த்ரெஷோல்டு. நான் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம என்ன பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கோமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம ரூலையும் எக்ஸாம்பிள்ஸையும் இன்புட்டாக கொடுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறோம். அந்த மெஷர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற த்ரெஷோல்டை விட கிரேட்டராக இருக்கிறது முடிய இந்த இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ லேர்ன் ரூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த லேர்ன் ரூல்ஸுங்கிற அந்த வேரியபிளில் புது லேர்ன் ரூலும் புது ரூலும் ஆட் ஆகும். ரைட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லேர்ன் ஒன் ரூலில் வந்து அட் அ டைம் ஒரு ரூல் தான் இதாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூல் வந்து எம்டி செட்டாக இருக்கும். ரைட். அந்த எம்டி செட்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், புது ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணுறேன். அந்த லேர்ன் ரூல் புதுசாக இருக்கும், எம்டியாக இருக்கும். அதில் வந்து நான் புது ரூலை நான் ஆட் பண்ணுறேன். திருப்பி ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸில் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள்ஸ் மைனஸ் எக்ஸாம்பிள்ஸ் கரெக்ட்லி கிளாசிஃபைட் பை த ரூல். அந்த ஆல்ரெடி நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற அந்த ரூல் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரூலில் கவர் ஆகிருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் மைனஸ் பண்ணிடுறேன் இருக்கிற எக்ஸாம்பிளில். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு 14 எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரூலில் எனக்கு 5 எக்ஸாம்பிள் கவர் இருக்குன்னா இந்த 14 மைனஸ் 5 உள்ளது 9 எக்ஸாம்பிள் மட்டும்தான் அடுத்த இட்டரேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ரைட். ஸோ அடுத்த இட்டரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு திருப்பி ஐ கால் த சேம் லேர்ன் ஒன் ரூல் ஃபங்க்ஷன் டார்கெட் அட்ரிபியூட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஹியர் இந்த அட்ரிபியூட் இதெல்லாம் சேமாக தான் இருக்கும். பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் குறைஞ்சிரும். எது வந்து தேவையோ அது மட்டும்தான் இருக்கும், அந்த ரிமைனிங் உள்ளது மட்டும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் we have to do iteratively. And then final set of rules இருக்கும். இந்த ஃபைனல் செட் ஆஃப் ரூல்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அவர் ஹைபாத்தசிஸ். இந்த ரூல்ஸை வச்சு தான் நம்ம அடுத்து வந்து எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்கங்கிறத டெஸ்ட் டேட்டா வச்சு பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த அல்காரதத்துக்கு பேர் சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரதம் பிகாஸ் இட் சீக்வென்ஷியலி லேர்ன்ஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு ரூலுக்கு அடுத்து ஒரு ரூல் வந்து சீக்வென்ஷியலாக பண்ணுறதுனால இது வந்து சீக்வென்ஷியல் லேர்னிங் அல்காரதம். தட் டுகெதர் கவர் வித் த ஹோல் செட் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். இதை எதுக்கு நான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து எம்சிக்யூவில் உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹெட்டிங்கை வச்சு தான் நார்மலாக கேட்பாங்க. அப்படியே உள்ள சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் they may ask like என்ன சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரதம், why it is named as sequential covering algorithm, because it iteratively learns a set of rules sequentially. Right. It has the advantage of reducing the problem of learning a disjunctive set of rules to a sequence of simpler problems. Disjunctive na or, right. Conjunctive na and, right. நம்ம லாஜிக் அண்ட் லாஜிக் ஆர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸாக கொண்டு வரலாம். The final set of rules is sorted so that the most accurate rules are considered first at classification time. இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா பெஸ்ட் அக்யூரேட் என்ன இருக்கோ அந்த அக்யூரேட் ரூல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்மளோட அட்வான்டேஜஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் கவரிங் அல்காரிதம். இதில் வந்து பேக் ட்ராக்கே கிடையாது, அதாவது திருப்பி நம்ம ஃபீட்பேக்கே கிடையாது. இது வந்து ஒன்ஸ் இப்படி வந்ததுன்னா அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போக முடியும். திருப்பி we could not get back this previous example because we have removed the examples which have been used for selecting the rule, right? So அதனால இதுல வந்து பேக் ட்ராக்கே கிடையாது. Again the same thing for learning a distinctive set of rules, learn one rule தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இது returns a single rule that covers at least some. இது வந்து சம்மரிக்காக நான் இது போட்டிருக்கேன். Performance is a user provided subroutine to evaluate rule quality. The covering algorithm learns rules until it can no longer learn a rule whose performance is above the given threshold, right? அந்த threshold முடிய அது கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட அந்த 14 எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா, நம்ம ப்ளே டென்னிஸ் ஆர் நாட், அதில் ஒரு சின்னதாக ஒரு இது கான்செப்ட் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இஃப்க்கு பக்கத்தில் ஒரு கண்டிஷன் வரும், அந்த கண்டிஷனுக்கு பேர் ப்ரீ கண்டிஷன், தென் ப்ளே எஸ். இப்போ நம்ம வந்து டார்கெட் கான்செப்ட் வந்து எஸ் எடுத்திருக்கோம், டார்கெட் கான்செப்ட் எஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இஃப் வந்து நான் எம்டியாக விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரூல் வந்து எந்த ரூலுமே இங்கே போடலை, ரைட். இஃப் எம்டி. தென் அடுத்த கேஸ் என்ன எடுத்திருக்கேன், இஃப் wind is equal to எஸ், தென் play is equal to எஸ், ரைட். இப்போ wind is equal to எஸ், play is equal to எஸ் அப்படின்னா எனக்கு பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா 10 இது இருக்குது. அந்த டேபிளர் காலம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதில் 5 வந்து எனக்கு விண்டு இருக்கிறதுனால எஸ்ஸாக இருக்குது. அப்போ அதோட ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு இங்கே வந்து 0.5 ஆகுது. இப்போ விண்டு இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ளே எஸ் வந்து என்ன 6க்கு 8, அப்போ அது வந்து 0.75, ரைட்.
ஸோ அதுக்கடுத்து இப்போ ஹியூமிடிட்டிக்கு வராங்க. இது மாரி ஒவ்வொரு இதுக்கும் பார்க்குறோம் நம்ம. இஃப் ஹியூமிடிட்டி இஸ் ஈக்குவல் டூ நார்மல் தென் ப்ளே எஸ். இங்க பார்த்தேன் எனக்குன்னா 0.86 ஹியூமிடிட்டி ஹை ப்ளே எஸ்னா இவ்வளவு. அதே மாரி எல்லா ஆட்ரிபியூட்ஸ்க்கும் நான் தனித்தனியா பார்க்குறேன். பார்த்ததுல எனக்கு ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் தர்றது ஹியூமிடிட்டி நார்மல். அப்ப இதான் 0.86 இது 0.5 இது 0.75 இது 0.86 இது 0.43. ஸோ ஐ அம் கோயிங் வித் திஸ் 0.86. ஸோ இஃப் ஐ கோ அகெயின் ஐ ஹேவ் டு ட்ராக் அனதர் திங். அப்ப நார்மலா வச்சு அடுத்து என்னென்ன வரும்ன்றது. இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நான் இன்னும் வந்து கிளியரா உங்களுக்கு அத சொல்றேன். இது ஒரு செட் ஆஃப் இது. த அட்ரிபியூட்ஸ் ஆர் ஏஜ், ஸ்பெக்டக்கல் பிரிஸ்கிரிப்ஷன், அஸ்டிக்மேட்டிசம், பியர் ப்ரொடெக்ஷன் ரேட் அண்ட் ரெக்கமெண்டட் லென்சஸ். என்ன லென்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு 3 கேட்டகரி. நான் அது என்ன எதுவுமே கிடையாது, சாஃப்ட், ஹார்டு. ஸோ எனக்கு இந்த 3 கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து இந்த லென்ஸை இது பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்பிளை நம்ம